Hi friends, welcome to Learn with Siba channel. இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் இங்கிலீஷ் சீனியர் ஸ்டேட்மெண்ட்டில் கொஷின் நம்பர் 1 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ எப்பவும் போல் லெஃப்ட் மார்ஜின் 10, ரைட் மார்ஜின் 75. சரிங்களா? இப்போது ஹெட்டிங்கான கால்குலேஷன் வந்துட்டு பார்த்துடலாம். ப்ராக்ரஸ் ஆஸ் ஆன் 31st March 1984 ரெகார்டிங் அப்படிங்கிறது ஒரு லைன். சரிங்களா? அது ஒரு ஹெட்டிங், அதுக்கு ஒரு கால்குலேஷன் போட்டுடலாம். அடுத்த லைன் பாருங்கள், நியூ ஸ்கீம்ஸ் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு கால்குலேஷன் போட்டுடலாம். சரிங்களா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 2 கோடு கொடுத்து ஆல் கேப்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது நீங்கள் இது எல்லாமே நீங்கள் கேபிட்டல் லெட்டரில் அடிக்கணும். சரிங்களா? இப்போ இந்த ப்ராக்ரஸ்லேருந்து ரெகார்டிங் வரைக்கும் நம்ம கவுண்டிங் பண்ணி அதுக்கான கால்குலேஷன் பார்த்துடலாம். டிகிரி ஃபைன் பண்ணிடலாம். ஃபார்மேட் பிரகாரம் 65 எடுக்கிறோம். சரிங்களா? அதோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 40 மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணால் 25 வருது. சரிங்களா? இப்போ நம்ம 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். பாயிண்டிங்கில் வரும், அதனால் 26 மாற்றிட்டு 2ஆல் டிவைட் பண்ணி கிடைக்கிற வேல்யூவை 10ஆல் ஆட் பண்ணுறோம். அப்போ 23. 23வது டிகிரியில் தான் இந்த ஹெட்டிங் அடிக்கிறோம். சரிங்களா? ப்ராக்ரஸ்லேருந்து ரெகார்டிங் வரைக்கும் நம்ம அடிக்கிறோம். அடுத்து நியூ ஸ்கீம்ஸ் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், இதுக்கான கால்குலேஷன் சேம் மெத்தடு. சரிங்களா? ஃபார்மேட் பிரகாரம் 65 எடுக்கிறோம். அதோட கவுண்டிங் 31 மைனஸ் பண்ணுறோம். 2ஆல் டிவைட் பண்ணி கிடைக்கிற வேல்யூவை 10ஆல் ஆட் பண்ணிடுறோம். 27. சரிங்களா? அப்போ 27வது டிகிரியில் தான் நம்ம இந்த நியூ ஸ்கீம்ஸ் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறத அடிக்கிறோம். சரிங்களா? ஓகே, அடுத்து இங்கே வந்துடலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்ஸ்க்கு தனியாக கால்குலேஷன் போடணும் இல்லையா? இந்த காலம் லாஸ்ட் காலம்லேருந்து தான் நம்ம எப்போவுமே ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கால்குலேஷன் போடுவோம். இது எல்லாமே நம்ம முன்னாடி ஜூனியர்ஸ்லேருந்தே பார்த்தது தான். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூட்டினைஸ்டு சாங்ஷன்டு, இது இந்த 2 காலமுக்கும் இது சென்டராக இருக்குது, இந்த 2 காலமுக்கும் இது சென்டராக இருக்குது. அப்போ அதுக்கு தனியாக கால்குலேஷன் போடுவோம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்துருப்போம் ஜூனியர்லேயே. ருபீஸ் இன் லேக்ஸ் அப்படிங்கிறது சென்டரில் கொடுத்துருப்பாங்க, இப்படி நடுவில் கொடுத்துருப்பாங்க, 4 காலமுக்கும் பொதுவாக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அப்போ நம்ம ஒரு கால்குலேஷன் போட்டிருப்போம். சில டைம்ஸ் எப்படி கொடுத்துருப்பாங்க, இந்த 2 காலமுக்கும் காமனாக கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி இந்த 2 காலமுக்கும் காமனாக ருபீஸ் இன் லேக்ஸ், இந்த 2க்கும் காமனாக ருபீஸ் இன் லேக்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ பாருங்கள், இந்த காலம் செகண்ட் காலம்லேயே கொடுத்துருக்காங்க, 4th காலமில் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன பண்ணணும், இது ஃபுல்லாகவே ஹோலாகவே தான் கால்குலேஷன் பண்ணணும். சரிங்களா? கால்குலேஷனுக்கு இதையும் தான் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். இதுக்கு தனியாக கால்குலேஷன் போட தேவையில்லை. நம்ம இந்த காலம் கால்குலேஷன் எடுக்கிறப்பயே இதையும் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ருபீஸ் இன் லேக்ஸ் அப்படிங்கிறது இங்கே ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ருபீஸ் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க, ஃபுல் லெட்டர்ஸுமே வந்திருக்கு. ஆனால் இங்கே ஆர்எஸ் டாட் மட்டும்தான் வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணணும், ஒரு இடத்துல இப்படி ஃபுல்லாக வந்திருக்கு அப்படின்னா இந்த இடத்துலையே நம்ம ஃபுல்லாக தான் அடிக்கணும். ருபீஸ் அப்படின்னு ஃபுல்லாக தான் அடிக்கணும், இந்த டாட்லாம் வைக்கக்கூடாது. இதில் எப்படி இருக்குது அதே மாதிரி அடிப்போம். ருபீஸ் இன் அப்படிங்கிறதும் லேக்ஸ் கீழே அடிக்கிறோம். சரிங்களா? ஓகே, இப்போ கால்குலேஷன்ஸ் பார்த்துடலாம். லாஸ்ட் காலம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த அமௌண்ட் அப்படிங்கிற இங்கே ஹெட்டிங் இருக்கு இல்லைங்களா, அமௌண்ட் அப்படிங்கிறதுலேருந்து இந்த ருபீஸ் இன் லேக்ஸு நம்பர்ஸு. சரிங்களா? இந்த நம்பர்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ இந்த லாஸ்ட் காலமில் எது பெருசு, ஹெட்டிங் பெருசா, அமௌண்ட்டுங்கிற ஹெட்டிங் பெருசா, இல்லை உள்ளே இருக்க இந்த வேல்யூஸ் ருபீஸ் இன் லேக்ஸ், இல்லை உள்ளே இருக்க வேல்யூஸ் பெருசா அப்படிங்கிறத பார்க்கணும். அமௌண்ட் அப்படிங்கிறது 6 டிஜிட்டில் இருக்குது. சரிங்களா? ருபீஸ் இன் அப்படிங்கிறது 9 டிஜிட்டில் இருக்குது. லேக்ஸ் அப்படிங்கிறது 5 டிஜிட்டில் இருக்குது. உள்ளே இருக்க வேல்யூஸில் எது பெருசு, எதோட கவுண்டிங் பெருசு, இதோட கவுண்டிங் தான் பெருசு, 8 டிஜிட்டில் இருக்குது. சரிங்களா? இங்கே டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேல்யூ இங்கே வந்துடும், 29,36.00 இந்த வேல்யூ அப்படி இங்கே வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 8 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. அப்போ இந்த காலமில் எது பெருசு, ஹெட்டிங் 6, இது 9, இது 5, இது 8. அப்போது 9 தான் நம்மளுக்கு பெருசு. அப்போ இந்த காலமில் எது பெருசு, 9 தான் பெருசு. ருப்பீஸோட கவுண்டிங் தான் நம்ம எடுக்க போகிறோம். சரிங்களா? ஓகே, இப்போது அதுக்கான கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா ரைட் மார்ஜின் 75, அதை அப்படியே எடுத்துருங்க. மைனஸ் காலமில் எது பெருசு, ருப்பீஸின் தான் பெருசு, அதோட கவுண்டிங் 9 கூட ப்ளஸ் 2 ஆட் பண்ணிக்கோங்க. இது ஜூனியர்லேயே நம்ம பார்த்துருப்போம், ஜூனியர் ஸ்டேட்மெண்ட்லேயே பார்த்துருப்போம் ஏன் ப்ளஸ் 2 ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ 9 + 2 11, மைனஸ் பண்ணால் என்ன வரும், 64. இந்த 64 நெக்ஸ்ட் லைனுக்கு கொண்டு வந்துக்கோங்க, மைனஸ். அடுத்த காலம் பாருங்கள், அடுத்த காலமில் நம்பர் 6,
6 டிஜிட்டில் இருக்குது. உள்ளே இருக்க வேல்யூஸில் எது பெருசு அப்படின்னு பாருங்கள். உள்ளே இருக்க வேல்யூஸ்லேயும் 6 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு, அதோட பெரிய வேல்யூ இல்லை. சரிங்களா? அப்போ இந்த காலம்லேயே நம்மளுக்கு ஹெட்டிங்கும் சரி உள்ளே இருக்க வேல்யூஸும் ஈவனாக தான் இருக்குது, ரெண்டுமே சேம். இதுவும் 6 இதுவும் 6 அப்படி தான் இருக்குது. சரிங்களா? அப்போது இந்த காலமில் எது நம்மளுக்கு 6 தான் பெருசு. +2 ஆட் பண்ணால் 8, மைனஸ் பண்ணால் 56. அதை அப்படியே அடுத்த லைனை கொண்டு வந்துடுங்க. ஓகேங்களா? அடுத்து இந்த காலம் இதில் சொன்ன மாதிரி தான், இதில் எப்படி பார்த்தோம் அதே மாதிரி தான். அமௌண்ட்டு வந்து 6 டிஜிட்டு, ருபீஸ் இன் 9, lakhs 5, உள்ளே வந்துட்டு 8 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. அப்போ எது பெருசு? ருபீஸ் இன் அப்படிங்கிறது தான் 9 டிஜிட்டில் இருக்குது. ஸோ 9 தான் நம்ம எடுப்போம். சரிங்களா? ஸோ 9 + 2 11. ஸோ மைனஸ் பண்ணால் 45. 45 நெக்ஸ்ட் லைனை கொண்டு வந்துக்கோங்க, மைனஸ். அடுத்த காலம் பாருங்கள், நம்பரோட கவுண்டிங் நம்மளுக்கு என்ன வருது? 6. உள்ளே இருக்க வேல்யூஸில் எது பெருசுன்னு பார்க்கணும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 6 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. அப்போது நம்மளுக்கு ஹெட்டிங்கும் சரி உள்ளே இருக்க வேல்யூஸ்லேயும் சரி ரெண்டும் சேமாக தான் இருக்குது. இந்த காலம் மாதிரியே, மூணாவது காலம் மாதிரியே இதுலேயும் அதே மாதிரி தான் இருக்குது. சேம் ஹெட்டிங்கும் உள்ளே இருக்க வேல்யூவும் சேமாக தான் இருக்குது. அப்போது 6 தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ 6 + 2 8, மைனஸ் பண்ணால் 37. இப்போ நம்ம இந்த கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இதோட வேல்யூஸ்லாம் எதோடது? ஸ்கேல் பென்சிலை வச்சு இந்த கோடு போடுவோம். ஸ்டேட்மெண்ட் எல்லாமே அடித்து முடிச்சதுக்கப்புறம் இந்த கோடு போடுறோம் இல்லையா, இது வந்து ஸ்கேல் பென்சிலை வச்சு தான் நம்ம போடுவோம். இந்த லைனோட வேல்யூ தான், இந்த லைன் எந்த டிகிரியில் வரும் அப்படிங்கிறத இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? அப்போது இதெல்லாம் எங்கே அடிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு தெரியணும் இல்லையா. அப்போது நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ கூட +2 வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ 64 +2 66, 56 + 2 58, 45 + 2 47, 37 + 2 39. அப்போது நம்ம அந்த வேல்யூஸ்லாம் அடிக்க ஸ்டார்ட் பண்ணுற டிகிரி என்ன? 39, 47, 58, 66. சரிங்களா? இதை கன்சிடர் பண்ண மாட்டோம், மறந்துடாதீங்க. 2 இடத்துல நம்ம +2 வந்துட்டு ஆட் பண்ணுறோம். இங்கே வந்து ஆட் பண்ணுறோம், அப்புறம் இதோட வேல்யூ கூட ஆட் பண்ணி இங்கே நம்ம ஒன்று வந்து கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம். சரிங்களா? 2 இடத்துல +2 ஆட் பண்ணுறோம், மறந்துடக்கூடாது. இங்கே எங்கேயாவது தப்பு விட்டீங்க அப்படின்னா டோட்டலாகவே கொலாப்ஸ் ஆயிரும், நமக்கு எல்லாமே தப்பாயிரும். சரிங்களா? மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, அடுத்து ஸ்டேட்ஸ் வந்து எப்படி பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ எடுப்போம், லெஃப்ட் மார்ஜினை மைனஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ என்ன? 37, மைனஸ் லெஃப்ட் மார்ஜின் என்ன? 10, மைனஸ் பண்ணால் 27. ஓகே, அடுத்து எகெயின் மைனஸ். இதோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 6. ஸோ ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது 6 டிஜிட்டில் இருக்குது. சரிங்களா? மைனஸ் பண்ணிக்கலாம், 21 வரும். இப்போது நான் 2ஆல் டிவைட் பண்ணணும். 21 2ஆல் டிவைட் பண்ணால் பாயிண்டிங்கில் வரும் இல்லையா, அதனால் நெக்ஸ்ட் டிஜிட்டாக நான் கன்வெர்ட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் டிஜிட்டாக நான் மாற்றிட்டு 2ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ 21ங்கிறப்போ 22ஆக மாற்றிட்டு 2ஆல் டிவைட் பண்ணுறேன், 11 வருது. அது கூட நான் ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட் மார்ஜினை மைனஸ் பண்ணேன் இல்லையா, ஃபஸ்ட்டு பண்ணோம் இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அப்போது 21 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கிடைக்கும். 21வது டிகிரியில் தான் நம்ம ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறத அடிக்கிறோம். ஓகேங்களா? அடுத்து இதுக்கான கவுண்டிங்ஸ் வந்துட்டு பார்த்துடலாம். இதோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 11, இதோட கவுண்டிங் 10. இப்போது இந்த 2 காலமுக்கும் காமனாக இருக்குது, பொதுவாக இருக்குது. சரிங்களா? இங்கே கோடு வந்து இதோடு நின்றுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? இது 2 காலமுக்குமே இது பொது. இங்கே கோடு நின்றுச்சு, இந்த 2 காலமுக்குமே இது பொது. சரிங்களா? இப்போ இதுக்கான கால்குலேஷன் பார்த்துடலாமா? ஓகே, இந்த 2 காலமோட வேல்யூவை ஆட் பண்ணணும். 2 காலமோட வேல்யூ அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு இது என்ன காலம்? 3rd and 4th காலம். 3rd and 4th தானே காமனாக இருக்குது. அப்போது 3rd and 4th காலம் எது அப்படிங்கிறத பார்க்கணும். 3rd and 4th அப்படிங்கிறது இதுதான் நம்மளுக்கு 3rd and 4th. இது 2 வேல்யூவை ஆட் பண்ணணும். அப்போ என்ன வரும்? 19 வரும். சரிங்களா? 11 + 8 19, மைனஸ் இதோட கவுண்டிங். சரிங்களா? இதோட டிஜிட் எத்தனை டிஜிட்டில் இருக்குது? 10. ஓகே, மைனஸ் பண்ணால் -10, மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 9 வரும். சரிங்களா? இப்போ நான் 2ஆல் டிவைட் பண்ணணும், பாயிண்டிங்கில் வரும், அதனால் 10ஆக மாற்றிட்டு 2ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போது 2ஆல் டிவைட் பண்ணிட்டோம், 5 வருது. ஸோ 5 ப்ளஸ் இந்த லைன் வேல்யூ. சரிங்களா? ஃபஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்டு காலமோட லைன் வேல்யூ. சரிங்களா? லைன் வேல்யூ இதுதான், ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, 56.
சரிங்களா? அப்போது 56 நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 61 வரும். ஃபைனலாக ஃபார்மேட் பிரகாரம் ப்ளஸ் 1 ஆட் பண்ணுறோம் 62 அப்படிங்கிற டிகிரியில் தான் நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு அடிப்போம். சாங்ஷன்டு அப்படிங்கிறத அடிப்போம். சரிங்களா? அதே இதுக்கு எப்படி கால்குலேட் பண்ணோம்? இதே மெத்தட் தான் நம்ம இதுக்கும் யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த 2 காலமோட வேல்யூவை ஆட் பண்ணுங்க. ஏன்னா அது காமனாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஆட் பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட்டு 2 காலமோட வேல்யூ இது தான். ஆட் பண்ணால் இதுவும் 19 தான் வருது. சரிங்களா? 19 மைனஸ் இதோட கவுண்டிங் 11. சரிங்களா? 11 டிஜிட்டில் இருக்குது. மைனஸ் பண்ணுறோம். நம்மளுக்கு 8 வருது. 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 8ஐ 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 4 வருது. ப்ளஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூவை எடுக்கணும். இதுக்கு தேர்டு காலமோட லைன் வேல்யூ, இதுக்கு ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ. அப்போ ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ என்ன? 37. சரிங்களா? ஆட் பண்ணிக்கோங்க. 41 வருதா? ஃபார்மேட் பிரகாரம் ப்ளஸ் 1 ஆட் பண்ணுறோமா? 42 அப்படிங்கிற டிகிரியில் நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு அடிச்சிடுறோம். ஓகேங்களா? கிளியரா? இப்போது எது எந்தெந்த டிகிரியில் அடிக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். சரிங்களா? இப்போ ஹெட்டிங் வந்துட்டு நம்ம அடிச்சிடுறோம். அடுத்த லைன் அடிச்சிடுறோம். இப்போது இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை கவனிங்க. இந்த ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது எந்த டிகிரின்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் எங்கன அடிக்கணும் அப்படின்னு தெரியணும் இல்லையா? ஏன்னா இது வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது இது எல்லாத்துக்குமே சரிங்களா? இந்த மேலே இருக்க இந்த 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 ரோ அடுத்த லைன் வந்திருக்கு, அடுத்த ரோ. சரிங்களா? இது எல்லாத்துக்கும் காமனாக இருக்குது. அப்போ இது எங்கே அடிக்கணும் அப்படின்னு தெரியணும் இல்லையா? அதுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். சரிங்களா? நம்ம எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸ்லேயும் பார்த்தது தான். ஸோ மனசுக்குள்ளேயே நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. அதாவது மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் விட்டுறலாம் மனசுக்குள்ளேயே சும்மா. சரிங்களா? மேலே ஒன்று கீழே ஒன்று விட்டுறலாம்ப்பா. அடுத்து இந்த ரோ இருக்கு இல்லையா? இந்த ரோவையும் இந்த நம்பர் அமௌண்ட் இருக்கு இல்லையா? இந்த ரோவையும் விட்டுறலாம். பேலன்ஸ் என்ன இருக்குது? இந்த லைன் மட்டும்தான் இருக்குது. இந்த கோடு இந்த சென்டர் கோடு தான் இருக்குது. ஒன்றே ஒன்று இருக்குது. இங்கே என்ன இருக்குது? ஸ்டேட்ஸ் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அப்போது ஸ்டேட்ஸும் இந்த லைனும் ஒரே இதாக தான் வரும். சரிங்களா? அப்போ எப்படி அடிப்போம்? ஃபஸ்ட்டு இந்த லைன் அடிக்கிறோம், அடுத்து இந்த ரோ அடிக்கிறோம், அதுக்கு அடுத்த லைனில் ஸ்டேட்ஸ் அடிக்கிறோம், ஸ்டேட்ஸ்க்கு நேராக இந்த லைன் அடிச்சிடுறோம். சரிங்களா? அதுக்கு அடுத்த லைனில் இந்த நம்பர் அமௌண்ட் இந்த லைன் இந்த ரோ அடிக்கிறோம், அதுக்கப்புறம் இந்த லைன் அடிக்கிறோம். கிளியருங்களா? அடுத்து இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் லெஃப்ட்டில் இதெல்லாம் 10வது டிகிரியில் வரும். இதெல்லாம் எந்தெந்த டிகிரி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ இது கிளியராக இருக்குங்களா? ஓகே, ரைட். இப்போது ஓகே, இந்த லைன் அடிச்சிட்டோம். இது வந்து எங்கே அடிக்கிறோம்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 42 அடிச்சிட்றோம். அடுத்து வந்து சாங்ஷன் அது வந்து 62ல் இது அடிச்சிட்றோம். சரிங்களா? அடுத்து இங்கே வரும் ஸ்டேட்ஸ் வந்து என்ன டிகிரி? 21ல் இது அடிக்கிறோம். அடுத்து இந்த லைன் அடிக்கிறோம். இந்த லைன் அடிச்சுட்டு அடுத்து இங்கே வர்றோம். இங்கே வர்றப்போ இதெல்லாம் எங்கே அடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? அப்படி தெரிஞ்சு வச்சுட்டு தான், அதாவது எந்தெந்த டிகிரியில் அப்படின்னு ரஃப் பேப்பரில் நோட் பண்ணி வச்சுட்டு தான் அடிக்கணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு டென்ஷன் இல்லாமல் அடிக்க முடியும். சரிங்களா? இந்த காலமை பொறுத்த வரைக்கும் இப்போ பாருங்கள், இந்த காலமை பொறுத்த வரைக்கும் ஹெட்டிங் 6 உள்ளே இருக்க வேல்யூஸும் 6 தான். அப்போ ரெண்டுமே சேம் தானே? அப்போது ஃபைண்ட் பண்ண டிகிரி என்ன? ஃபஸ்ட்டு காலம் 39. ஓகே, 39 அப்படிங்கிற டிகிரியில் இந்த நம்பர் அப்படிங்கிறத அடிச்சிட்றோம். உள்ளே இருக்க வேல்யூஸும் 6 டிஜிட் தான், ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. அப்போ அதுவும் 39 டிகிரிலேயே எல்லாமே அடிச்சிட்றோம். அதை விட சின்ன வேல்யூ இருக்கான்னு பாருங்கள். அதை விட சின்ன வேல்யூ நம்மளுக்கு கிடையாது. எல்லாமே சேம் டிஜிட்டில் தான் இருக்குது, 6 டிஜிட்டில் தான் இருக்குது. அப்போ 6 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து 39 டிகிரியில் அடிச்சிட்றோம். ஓகேங்களா? அடுத்து இங்கே வரலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த காலமில் எது பெருசுன்னு பார்த்தோம்? ருப்பீஸின்னு தான் பார்த்தோம். ஏன்னா அதுதான் 9, இது 6, இது 5, இது 8, 9 தான் நம்மளுக்கு பெருசு. அதை வச்சு தான் நம்ம கால்குலேஷனே பண்ணோம். அப்போது என்ன டிகிரி? 47. 47வது டிகிரியில் இந்த ருப்பீஸின் அப்படிங்கிறத அடிப்போம். ருப்பீஸ் ஃபுல்லாக தான் அடிப்போம், டாட் வைக்க மாட்டோம். இது ருப்பீஸின் அப்படிங்கிறத அடிக்கிறோம். சரிங்களா? இங்கே இருக்க மாதிரியே ருப்பீஸ் ஸ்பேஸ் இன் கொடுத்துருக்காங்களே அதே மாதிரி அடிக்கிறோம் 47வது டிகிரியில். இதுக்கு ஹெட்டிங்கை சென்டர் பண்ணணும். சரிங்களா? இப்போ இது 9, இதோட கவுண்டிங் என்ன? 9, இதோட கவுண்டிங் என்ன? 6. அப்போ நம்ம மைனஸ் பண்ணலாம். 9 - 6 என்ன வரும்? நம்மளுக்கு 3 வரும். சரிங்களா? 3 அப்படிங்கிறப்போ
முன்னாடி 2 பின்னாடி 1. இப்போ இங்கே வச்சு பார்த்துக்கலாம். முன்னாடி 2 பின்னாடி 1. அப்போது 47 R வரும். 47வது டிகிரியில் R வரும். 48வது டிகிரியில் U வரும். சரிங்களா? அப்போது 49வது டிகிரியில் அமௌண்ட் அடிக்கிறோம். சரிங்களா? ஸோ டிஃப்ரென்ஸ் 9 மைனஸ் 6 டிஃப்ரென்ஸ் 3, முன்னாடி 2 பின்னாடி 1, அவ்வளோதான். முன்னாடி 2 விட்டுருங்க, பின்னாடி 1 விட்டுருங்க. இந்த பி எந்த டிகிரி அப்படிங்கிறத பார்க்கணும். 47, 48, 49ங்கிறப்போ 49வது டிகிரியில் அமௌண்ட் அப்படிங்கிறத அடிக்கிறோம். சரிங்களா? ஓகே, இது 47, இது 49. இந்த லேக்ஸ் எங்கே வரும்? ஸோ இதுதான் பெருசு 9 மைனஸ் 5 டிஃப்ரென்ஸ் என்ன நம்மளுக்கு 4. முன்னாடி 2 பின்னாடி 2. அப்போ முன்னாடி 2 விட்டோம்னா என்ன ஆகும்? 47, 48 விட்டால் 49. இதுவும் 49வது டிகிரியில் தான் அடிக்கிறோம். லேக்ஸுங்கிறதும் 49வது டிகிரியில். சரிங்களா? ஓகே, இப்போ இதெல்லாமே நம்ம எந்தெந்த டிகிரின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். உள்ளே இருக்க வேல்யூஸ் எந்த டிகிரின்னு தெரியணும் இல்லையா? அப்போது இதோட கவுண்டிங், பெருசோட கவுண்டிங் 9, உள்ளே இருக்க வேல்யூஸில் 8 தான் பெருசு. உள்ளே இருக்க வேல்யூஸ்லேயும் எது பெருசுன்னு பாருங்கள். 8 தான் பெருசு. 9 மைனஸ் 8 டிஃப்ரென்ஸ் 1 தான். அப்போ 6 மட்டும் விடுங்க. 47ல் தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். 6 விட்டால் 48வது டிகிரியில் இந்த 8 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே 48ல் அடிப்போம். அதை விட கம்மியாக இருக்கும் இல்லையா? 8 டிஜிட்டை விட கம்மியாக இருக்கும். அதை வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அடிப்போம். இப்போ அது அப்படி அந்த மாதிரி ஏதாவது வேல்யூஸ் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது இங்கே பாருங்க, ஒவ்வொரு இடத்துல கமா கொடுக்காம விட்டுருக்காங்க. இப்போ 64 கமா, அப்போ இங்கே கமா கொடுக்கல. என்ன பண்ணலாம்? கமா கொடுக்கணும். ஏன்னா இங்கே நம்ம நிறையா இடத்துல மேக்ஸிமம் கமா கொடுத்துட்டாங்க. அப்படின்னா நம்ம கமா கொடுக்கணும். கொடுக்கலைனாலும் கொடுத்து தான் அடிக்கணும். 64 கமா 2 டிஜிட்டுக்கு அப்புறம் கமா வந்திருக்கு. சரிங்களா? ஸோ நம்ம ஆஸ் யூஷுவலாக எப்படி பார்ப்போம்? பின்னாடி இருந்து பார்ப்போம். ஸோ 2 டிஜிட்டுக்கு முன்னாடி டாட் வச்சுருக்காங்க. எகெயின் 2 டிஜிட்டுக்கு முன்னாடி கமா கொடுத்துருக்காங்க. அப்போது 2 டிஜிட்டுக்கு முன்னாடி டாட் வச்சுட்டாங்க. ஆனால் 2 டிஜிட்டுக்கு முன்னாடி கமா கொடுக்கல. கமா கொடுத்துருங்க. கமா கொடுத்துட்டிங்கன்னா இதுவும் 8 டிஜிட் தான். ஸோ 8 டிஜிட் எல்லாமே. சரிங்களா? கமா கொடுக்கலைன்னா கமா வந்து நம்ம கொடுத்துடலாம். ஸோ இந்த வேல்யூ இங்கே வரும், இந்த வேல்யூ இங்கே வரும். சரிங்களா? அப்போ 39, 83.46 அப்படிங்கிறது இங்கே வந்துடும். சரிங்களா? அடுத்து 50, 71, 84, கமா கொடுக்கலன்னா கொடுத்துடணும். ஏன்னா நிறைய இடத்துல நம்மளுக்கு கமா கொடுத்துட்டாங்க அப்படின்னாவே நம்ம கொடுக்காத இடத்துல கொடுத்துடணும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே 8 டிஜிட் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு இதே நம்ம ஃபைன் பண்ண டிகிரிலே எல்லாத்தையும் அடிச்சிடலாம். இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க? இங்கே வேறு ஏதோ வேல்யூ வரும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த வேல்யூ இங்கே ஓகே, இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு இங்கே வந்துடும். சரிங்களா? ஓகே, அடுத்து இந்த காலமில் ஹெட்டிங் அதாவது ஹெட்டிங் நம்பருங்கிற ஹெட்டிங் வந்துட்டு 6 டிஜிட்டு. உள்ளே இருக்கிறதும் நம்மளுக்கு 6 டிஜிட் தான். ஸோ சேமாக தான் இருக்குது. ஃபைன் பண்ண டிகிரி என்ன? 58. ஸோ இதுவும் 58ல் அடிப்போம், இதுவும் 58 தான். ஸோ 6 டிஜிட்டில் இருக்கிறது எல்லாம் 58 தான். நம்மளுக்கு உள்ள அதை விட சின்ன வேல்யூஸ் இருக்கான்னு பாருங்கள், கிடையாது. ஸோ எல்லாமே சேம் டிகிரியில் அடிச்சிடுறோம். அடுத்து இங்கே வந்துடலாம். ஸோ இதுக்கு எப்படி பார்த்தோம்? அதே மாதிரி தான். இந்த காலமில் எது பெருசு? ருபீஸின் தான் பெருசு. ஃபைன் பண்ண டிகிரி என்ன? 66. ஸோ இது வந்து 66ல் வந்து அடிக்கிறோம். 9 மைனஸ் 6 டிஃப்ரென்ஸ் என்ன நம்மளுக்கு? 3. முன்னாடி 2 பின்னாடி 1 விட்டுறலாம். RUவை விட்டுருங்க. ஸோ 66ல் இது ஸ்டார்ட் பண்ணுறோம். 66, 67 விட்டால் 68வது டிகிரியில் அமௌண்ட் அப்படிங்கிறத அடிப்போம். ஸோ இங்கே 5, 9 மைனஸ் 5 டிஃப்ரென்ஸ் 4. முன்னாடி 2 பின்னாடி 2, இதுவும் சேம் டிகிரி தான். அதாவது முன்னாடி 2 விட்டால் 66, 67 விட்டால் 68வது டிகிரியில் லேக்ஸ் அப்படிங்கிறத அடிக்கிறோம். உள்ளே இருக்கிறதுல 8 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. இங்கே எப்படி பார்த்தோம்? அதே தான் இங்கேயும் நடக்குது. 8 டிஜிட் தான் பெருசு. ஸோ 9 மைனஸ் 8 டிஃப்ரென்ஸ் 1. 1 விட்டுருங்க. அப்போ 67வது டிகிரியில் 8 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் 67வது டிகிரியில் அடிப்போம். கமா கொடுக்காத இடத்துல. சரிங்களா? கமா கொடுக்காத இடத்துல கமா வந்துட்டு நம்ம கொடுத்துடணும். சரிங்களா? அடுத்து இப்போ வந்துட்டு கர்நாடகா, இங்கே வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன அர்த்தம்? ஸ்பேஸ் இல்லாமல் அப்படியே அடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே அதுதான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. இங்கே ஸ்பேஸ் வராது, அப்படி கண்டினியூ பண்ணி அடிங்க அப்படிங்கிறது. 2 அப்படிங்கிற வேல்யூ இங்கே வரும். 6 அப்படிங்கிற வேல்யூ இங்கே வரும். சரிங்களா? ஸோ டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த வேல்யூ இங்கே வந்துடும், இந்த வேல்யூ இங்கே வந்துடும். இதுவும் டிஆர்எஸ்னால் டிரான்ஸ்லேட் தான். தமிழ்நாடு மேலே வரும், உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிறது இங்கே வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
அப்படின்னா என்ன அர்த்தம்? அது அப்படியே அடிங்கன்னு அர்த்தம். 21,32.84 அப்படிங்கிறத அப்படியே அடிங்க அப்படிங்கிறது அர்த்தம். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? 2 கொடுத்து இப்படி இந்த மாதிரி கொடுத்து டீன்னு கொடுத்துருக்காங்க. டீனா என்ன? டெலீட். டி மீன்ஸ் டெலீட். அப்போ 2 வந்துட்டு நீங்கள் அடிக்க தேவையில்லை. 53,82.85 33, 23, கமா கொடுக்காத இடத்துலலாம் கொடுத்துருங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்கனால நம்ம கொடுத்துடணும். சரிங்களா? இதுவும் டிரான்ஸ்லேட் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. குஜராத் அப்படிங்கிற இந்த ஹோல் ரோவே நம்மளுக்கு இங்கே வந்துடும். பீகாருக்கு கீழே வந்துடும். சரிங்களா? அதை தான் இப்படி ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஹோல் ரோவே, அந்த டோட்டல் ரோவே மேலே இங்கே வந்துடும். பீகாருக்கு கீழே இந்த டோட்டல் ரோவே நம்ம வந்துட்டு அடிக்கணும். ஸோ அதான் டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கேயும் டிஆர்எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேல்யூ இங்கே வரும், இந்த வேல்யூ இங்கே வரும் அப்படிங்கிறத டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம 10வது டிகிரியில் அடிப்போம். சரிங்களா? அடுத்து இங்கே வந்துடலாம். ரெகார்டிங் ஸ்லாஷ் வந்தால் என்ன அர்த்தம்? டிஹெச்இடி அப்படிங்கிறத அடிக்கணும். சரிங்களா? தி நியூ ஸ்கீம்ஸுங்கிற இடத்துல எஸ்ஸை வந்து இந்த மாதிரி கொடுத்து டீன்னு கொடுத்தா என்ன அர்த்தம்? டி மீன்ஸ் டெலிட். இப்போ தான் பார்த்தோம் இல்லையா? அப்போது ஸ்கீம்னு மட்டும் அடித்தா போதும், இந்த எஸ் அடிக்க தேவையில்லை, டெலிட் பண்ண சொல்லிட்டாங்க. ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஹைஃபனுக்கு முன்னாடி பின்னாடியில் ஸ்பேஸ் விட தேவையில்லை, அப்படி கண்டினியூவாக அடிச்சிருங்க. செல்ஃப் ஹைஃபன் அப்படியே அடிக்கிறீங்க, எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு அடிக்கிறீங்க. ஏன்னா ஸ்பேஸ் விட வேண்டாம். செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் தி நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் என்ஓ டாட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டாட் கொடுத்தா என்ன அர்த்தம்? ஃபுல் ஃபார்மில் அடிக்கணும். இது ஷார்ட் வேர்டாக இருக்குது, ஃபுல் ஃபார்மில் அடிங்க. NUMBER அப்படிங்கிறது நம்பரை ஃபுல் ஃபார்ம் அடித்து இந்த டாட் எடுத்துருங்க. ஃபுல் ஃபார்மில் அடிக்கிறப்போ டாட் எடுத்துடணும். சரிங்களா? நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் ஸ்க்ரூட்டினைஸ்டு அண்ட் ரெக்கமெண்டட் டு பேங்க். டாட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகுதுன்னு அர்த்தம். 2 ஸ்பேஸ் பாரில் 2 ஸ்பேஸ் விட்டு தென் தி அப்ளிகேஷன்ஸ் சாங்ஷன்டு பை பேங்க்ஸ் அப்படிங்கிறது கொடுத்து இந்த சென்டென்ஸ் இந்த இது வந்து கம்ப்ளீட் ஆகுது. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் சீனியர் ஸ்டேட்மெண்ட், டைப்ரைட்டிங்கில் இங்கிலீஷ் சீனியர் ஸ்டேட்மெண்ட்டில் கொஷின் நம்பர் 1 வந்துட்டு பார்த்துருக்கோம். சரிங்களா? இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு என்ன கொஷின் பேப்பர்ஸ் போடலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். அதை வந்து நெக்ஸ்ட் வர வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.